ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, அசோசியேட் பிஸ்னஸ் அட்வைசர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். பர்மனன்ட் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை நவுன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, டிவோப்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் பிஇ பிடெக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு ஜாவா சர்வரில் வந்து குட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் பூட், கோர் ஜாவா, ரெஸ்ட் ஏபிஐ, ஜாவா சர்வீசஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டப், போஸ்ட்மேன் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, விப்ரோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனுவல் டெஸ்டிங் ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஇ பிடெக் எம்சிஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்லி 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 months வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11:30 AM 9 PM வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து வாக்இன் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் உங்களுக்கு இருக்கும். ஆஃபீஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹச்ஆர் ரவுண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரவுண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 rounds இருக்கும். அதில் லாஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க லொக்கேஷன் உங்களுக்கு வந்து மெயிலில் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனீங்க, அசஸ்மெண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் ரவுண்ட் நடக்கும். ஹச்ஆர் ரவுண்டில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து ஆஃபீஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர சம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 ஜாப்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.